வணக்கம் நேயர்களே. லீக்ஸ், உள்ளி, சைனீஸ் சூப், 2 தக்காளி, சிக்கன் சூப் அல்லது ஃபிஷ் சூப் வித் நூடுல்ஸ் ஓ ரைஸ். முதலில் சிறு 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 துண்டுகளாக உள்ளி, இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி பழம், சைனீஸ் சூப், லீக்ஸ், சைனீஸ் சூப் சிறு சிறு துண்டாக வெட்டுங்கள். வெட்டிய பின் ஃப்ளட் ஃபிஷ். இப்போ இது ஃபிஷ், அதை சிறு சிறு துண்டாக வெட்டுங்கள். இது ஃபிஷ்ஷும் போடலாம், சிக்கனும் போடலாம். இது சிக்கன், ஃபிஷ்ஷும் போடலாம். இதே மாதிரி ஃப்ளட் ஃபிஷ் இருக்குது தானே, அதுவும் போடலாம். நல்லா சிக்கனும் போடலாம். விட்டுவிட்டீங்களா? நான் வெட்டி பின் சிக்கன் சோப்பு மிளகு தடை விடணும். பிரட்டுங்கள். அதோட பிறப்பை கொஞ்சம் உங்களுக்கு விருப்பமான ஒயில் அல்லது வைன், அதை பிரட்டுங்கள். வைன் போட்டால் மெதுமையாகும். பிரட்டிய பின் அது ஒரு பக்கம் வையுங்கள். வைத்துவிட்டு போட்டுட்டு போட வேண்டியது மிளகுத்தூளும் உப்பும். இனி ஒரு நூடுல்ஸ் எடுங்கள், அது ரைஸ் எடுங்கள். நூடுல்ஸ் பெருசாயும் போடலாம், சிறு சுண்டாயும் போடலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ ஒயில் விடுங்கள். சட்டியில் ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை விடுங்கள். சட்டியில் சிறு எண்ணெய் விடுங்கள். நீங்கள் வெட்டி வைத்த உள்ளி, இஞ்சி, எல்லாத்தையும் போடுங்க. சேதனம் அல்லது பிளாக் பேப்பர் ஹோல், வெங்காயத்தூள், வெங்காயத்தாள் கிளறுங்கள். அதை கிளறுங்கள். கிளறி விட்டீங்களா? நீங்கள் போட்டுன டொமாட்டோ போடுங்க. பழை கேட்டபடியே செய்யுங்கள். புளிஞ்சு போட்டால் நல்லா இருக்கும். தக்காளி பழத்தை இல்லாமல் கசக்கி போடுங்கள். அப்போ சாராவது தண்ணியில் அது அவியும். உயிரோட தண்ணியும் டொமாட்டோ தண்ணியோட. உங்களுக்கு பாடலும் பின்பக்கத்தாலே போய் கொண்டிருக்கிறது. அதையும் கேளுங்கள், சமையுங்கள். 15 நிமிடத்தில் சூப் ரெடி. விடுங்கள். அதற்கு 1/2 லிட்டர் தண்ணி விடுங்கள். தண்ணியை கொதிக்க வையுங்கள். அது நல்லா கொதித்த பின் 5 மினிட்ஸ் கொதிக்க கொஞ்சம் உள்ளி, கார்லிக், எல்லாம் ஜிஞ்சர் பவுடர் இருந்தால் போடுங்க. மஞ்சள் போடலாம், இல்லை உங்களோட விருப்பமான மிளகாத்தூள் போடலாம். உங்களோட விருப்பமானது மிளகாத்தூள் போடலாம். சிக்கன் பவுடர். அது 5 நிமிடம் அவிய விடுங்கள். நூடுல்ஸை கொதித்த தண்ணிக்குள் போடுங்க அல்லது ரைஸை போடுங்க. அது ஒரு பக்கம் அவிஞ்சோன்றிருக்கு, இது ஒரு பக்கம் அவிஞ்சோன்றிருக்கு. போடலாம். இங்கே 5 நிமிடம், அங்கே 5 நிமிடம், 10 நிமிடம் கூடாது. 5 நிமிடத்தில் எல்லாம் முடியும். இவ்வளோ பொறுத்து இப்போ அந்த மீனோ அல்லது சிக்கனையோ நீங்கள் விட்டு வச்ச மீனையோ அல்லது சிக்கனையோ போடுங்க. இது நான் மீனை போடுறேன். போட்டு நாங்கள் போட்டு அந்த வெங்காயம் அதில் அதில் 5 நிமிடம் அவிய விடுங்கள். நூடுல்ஸ் இப்போ 5 நிமிடத்தில் வெளியே தண்ணியோடு ரெடி ஆகிட்டு விட்டால் அதில் ரைஸும் 5 நிமிடத்தில் 8 நிமிஷத்தில் ரெடி ஆகிருக்கும். அதை வடித்தெடுங்கள். ரெடி. அதை வெடித்து ஒரு பக்கத்தில் வைங்கள். இப்போ 10 மினிட்ஸ் நீங்கள் சூப் ரெடி. அந்த தாது கட்டி இல்லை சிக்கன் அல்லது ஃபிஷ் எதாண்டாலும் ஒரு தாது கட்டியும் போடுங்கள், அல்லது பவுடராயும் போடலாம். சைனீஸ் சூப் ரெடி. உங்கள்கிட்ட சோயா சோஸ் இருந்தால் சோயா சோஸும் போடலாம். இதுக்குள் நல்லா இருக்கும். சில்லி சோஸும் போடலாம். வெங்காயம் என்றால் வெங்காயத்தால் அல்லது வெங்காயம் போட்டு வெங்காயத்தையும் போடலாம். அதோட பொரியலரும் போடலாம். பொரியலும் போடையில் பொரியலரும் போடலாம். இப்போது நீங்கள் வடித்து வைத்த நூடுல்ஸை ஒரு டிஷ்ஷிலே நூடுல்ஸ் அதுக்கு அவித்து வைத்த சூப்பு ஒரு டிஷ்ஷில் போட்டு அதே டிஷ்லேயும் போடலாம். சாப்பிடலாம். உங்களுக்கு இப்போ சைனீஸ்
ரெண்டையும் கலந்து தான் சாப்பிடுவாங்க. ரைஸை நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே சூப்பு ஊற்றிங்கடா கரண்டியோட சாப்பிடலாம். கரண்டியோட சாப்பிடலாம். சூப் நூடுல்ஸ்ன்ற கரண்டியும் முள்ளு கரண்டியும் வேணும். நன்றி, வணக்கம். மீதி பாடலுடன் நடைபெறும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.